அவங்கள காப்பாத்துனது பரஞ்சோதி ஐயா இல்லமா துளசி. வீரபாண்டியபுரத்துக்கு போயிட்டு அவ எப்படி தப்பிச்சு வந்தா? அந்த ஊருக்கும் மலைநாட்டுக்கும் 30 வருஷமா அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு முறப்பாடு இருக்கு. அந்த ஊருக்கு வடநாட்டை சேர்ந்தவங்க யாருமே போக முடியாது. ஆனா துளசி எப்படி அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா? அவ்வளவு சுலபமா அந்த கோயில தப்பிச்சு வெளியே வரவே முடியாது. இதுல ஏதோ விஷயம் இருக்கு பவானி. என்ன சின்ன தம்பி, நான் பாண்டி கூட காலேஜ் போகவா? உங்களுக்கு ஓகேவா? நீங்க தானே சின்னம்மா காலேஜ்க்கு இனிமேல் பாண்டியனும் கூடவே போறேன்னு சொன்னீங்க. நீங்க அவர் கூட போங்க. நிஜமா நான் போகவா? நீ என்ன சேஃபா பாத்துக்கிற மாதிரி பாண்டி என்ன பாத்துப்பாரா? பாண்டி துளசிதான் சொல்றான்ல, அவளுக்கு எது சௌரியமா இருக்கோ அதுவே அவ செய்யட்டும். சின்ன தம்பியே துளசியை கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். என்ன சின்ன தம்பி, அந்த தாலி விஷயத்த யோசிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்க தான் அந்த தாலிய உண்டியல்ல போடுவீங்களா சின்னம்மா? நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப என்ன சின்ன தம்பி, அம்முவை மறந்துருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அதானே? இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? ஏன் சின்ன தம்பி, உங்களுக்கு அம்முனா அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு அத சொல்ல தெரியல சின்னம்மா. ஆனா அவதான் எனக்குன்னு என் மனசு சொல்லுது. அம்மு தான் என்கிட்ட அவ்வளோ அன்பா பேசியிருக்கா சின்னம்மா. வேற யாரும் அவ்வளோ அன்பா என்கிட்ட பேசினதே இல்ல. ஒருவேளை அம்முக்கு கல்யாணம் இருந்தா நீங்க அவ மேல இப்படி நினைப்பு வச்சிருக்கிறது தப்பு இல்லையா சின்ன தம்பி? கரெக்ட் தான் சின்னம்மா. ஆனா அம்முவுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகாம இருந்தா அம்முவை எப்படி நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிடுவேன். நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு கல்யாணம் இருந்தா அந்த நிமிஷமே நான் என் மனசை மாத்தி போயிடுச்சின்னம்மா. சின்னம்மா, டயர்ல காத்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம டயரை மாத்திடலாம். சின்ன தம்பி பார்த்து, என்னது இது? நம்ம மெக்கானிக்க கூப்பிட்டுக்கலாம்ல. கையை காட்டுங்க சின்ன தம்பி.